கருப்பு நிறம், கம்பீர குரல், கரைபுரண்ட நடிப்பு என தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் நீங்காத இடம் பிடித்தவர் நடிகர் வினு சக்கரவர்த்தி. உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவர் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி 7 மணி அளவில் உயிரிழந்தார். இவர் நடிகராக மட்டும் படங்களில் நடிக்கவில்லை, திரைக்கதை எழுதுபவராகவும் இயக்குனராகவும் பணியாற்றி இருக்கிறார். இவர் வில்லன், காமெடியன், குணச்சித்திர நடிகர் என 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். தமிழ் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் நடித்துள்ளார். எங்க ஊரு பாட்டுக்காரன், மண் வாசனை, மண்ணுக்கேத்த பொண்ணு, மனிதன், குரு சிஷ்யன் போன்ற ஏராளமான படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருக்கிறார். அவர் நடித்ததிலேயே அவருக்கு பிடித்த கேரக்டர் வேட்டைக்கு செல்லும் கிராம எல்லை தெய்வமான சுடலை மாடானாக ஒரு படத்தில் நடித்துள்ளதுதான். வினு சக்கரவர்த்தி அந்த வேடமேற்று நடித்த போது அந்த கிராமத்தில் நிஜத்தில் ஆண்டுதோறும் அருள் வந்து வேட்டைக்கு செல்லும் சாமியாரை போலவே இவர் உள்ளார் என்று அவரை சாமியாகவே பாவித்து அந்த ஊர் மக்கள் அவருக்கு வழிபாடு செய்தார்கள். இவர் சினிமாவுக்கு வருவதற்கு முன் ரயில்வே துறையில் பணியாற்றியவர். அந்த சமயத்தில் இவர் பணியில் இருந்தபோது சில பெண்கள் இவருக்கு புரியாத தெலுங்கு மொழியில் எருமை மாடு போல கருப்பாக இருப்பதாக நேர்மாறாக திட்டினார்களாம். அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் பின்னர் தான் இவருக்கு தெரிய வந்தது. வழக்கம் போல அடுத்த நாள் அவர் அங்கே நிற்கும் பொழுது அதே பெண்கள் வரும் பொழுது, நான் சிவப்பாக இருந்தால் அது தப்பா இல்லையா, கருப்பாக இருப்பது தப்பொன்றும் இல்லையே, அதற்கு காரணம் என் அப்பா அம்மா இருவர் மட்டும்தான், நான் கருப்போ அல்லது சிவப்போ என் மனம் சிவப்பாகத்தான் உள்ளது என்று கூறினாராம். ரோசாப்பூ ரவிக்கக்காரி படம் வித்தியாசமான கிராமிய கதையால் காவியமாக்கப்பட்டது இவரது திரைக்கதையின் மூலமாகத்தான். முதல் மரியாதை படத்தில் சிவாஜி நடிக்க வந்தபொழுது அவரை பாரதி ராஜா பார்க்க சென்றாராம். ஆனால் சினிமாவுக்கு வந்தபோது உன்னை யாரும் தெரியாது, இப்போ உன்னை இந்தியாவுக்கே அடையாளம் காட்டுகிறேன், உன் விருப்பம் நிறைவேறும் என்று தன்னம்பிக்கை ஊட்டியவர் வினு சக்கரவர்த்தி தானாம். வண்டி சக்கரம் என்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த இவர் அதே படத்தில் சில்க் சுமிதாவை அறிமுகப்படுத்தினார். அவர் பிரபலமான கவர்ச்சி நடிகையாகவும் வலம் வந்தவர். சில்க் இறந்தபோது அவருக்கு நண்பராக இருந்து வந்து வினு சக்கரவர்த்தி, அதனால் சிக்கலும் ஏற்பட்டது. தமிழ் திரையுலகில் பல துறைகளில் தனது திறமைகளால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வினு சக்கரவர்த்தி கடந்த சில நாட்களாகவே உடல்நலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரை உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் என அனைவரும் நலம் விசாரித்து வந்தனர். 1945 டிசம்பர் 15 தோன்றி 2017 மறைந்த வினு சக்கரவர்த்தி தனது 71 வருட வாழ்க்கை பயணத்தில் திரைப்படங்களின் மூலம் மக்களை பல சுவாரஸ்யமான கதாபாத்திரங்களில் நடித்து மகிழ வைத்தவர். சமீப காலமாக பட வாய்ப்புகள் குறைந்து போனதால் தனது பிறவி கடமையை நிறைவு செய்வதற்காக திருப்தியோடு ஓய்வில் இருந்து வந்தார் வினு சக்கரவர்த்தி. ஆனால்